2015ஆம் ஆண்டு வந்த 3வது MCQக்கு போனேன்னு சொன்னால் அவர் கேட்குறார் சேர்வை எக்ஸின் IUPAC பேர் என்னென்னு கேட்குறார். ஸோ ஒரு சேர்வை ஒன்று கட்டமைப்பு தரப்பட்டு இருக்குது. ஸோ அதை நீ பார்த்தேன்னு சொன்னால் அதில் நீ தொழிற்பாடு கூட்டது என்ன காட்டுறதுக்கு கீழுக்கு பார்த்தேன்னு சொன்னால் CO2H இருக்குது. அப்போ COOH, அப்போ அது ஒரு கார்பாக்சிலிக், அப்போ கடைசியில் ஓயிக் ஆசிட்னு முடியணும். அப்போ ஒயிக் ஆசிட்னு முடியணும்னு சொன்னால் முதலாவது விட வரலாம், ரெண்டாவது விட வரலாம், மூணாவது விட வரலாம், நாலாவது விட வர முடியாது, அஞ்சாவது விடையும் வர முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 3க்குள்ளே தான் விட வரப்போகுது. அதே டைம் உனக்கு விளங்கணும் ஒய்க்குக்கும் அசிட்டுக்கும் இடையில் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ முதலாவது விடையில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் அது போல் இப்போ ரெண்டாவதா மூணாவதாங்கிறது தான் உனக்கு சாய்ஸ். ரெண்டாவது விட வரலாம் அல்லது மூணாவது விட வரலாம். அதை நீ கன்ஃபார்ம் பண்ண போகிற எப்படின்னு பாரு. ஸோ அதுக்கு முதலாவது கார்பன். அப்போ கார்பன் இலக்கிய எண்ணிக்கையை குறிப்பிட்டேன் என்று சொன்னால் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு கேட்டால் 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. 6 கார்பனா என்று கேட்டால் ஹெக்ஸ் 6 கார்பன் இருக்குது. சரி, அதை வச்சு நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கவே இல்லாது. ஸோ முதல்ல அதில் இருக்கிற பிரதியீடு கூட்டங்களை என்னங்க அண்டா என்று சொன்னால் C டபுள் இருக்குது ஒரு இடத்துல ஆரம்பத்தில் இருக்குது. அப்போ அது ஒரு ஒக்ஸோ கீட்டோன்டா ஓனண்டு வரணும். இது பிரதியீடு தானே. ஸோ அதனால் ஒக்ஸோண்டு வரணும். அப்போ ஒக்ஸோன்னு சொல்ல ஒரு பிரதியீடு இருக்குது. அது எத்தனாவது கார்பனில் இருக்குதுன்னு 5வது கார்பனில் ஒக்ஸோ இருக்குது. அப்போ 5 ஒக்ஸோண்டு ஒரு இடம் தரப்பட்டு இருக்கணும். ஸோ அதில் நீ பார்த்தேன் என்று சொன்னால் ரெண்டாவது விடையில் ஒக்ஸோ தரப்பட்டு இருக்குது. மூணாவது விடையில் ஒக்ஸோன்னு சொல்கிற ஒரு எழுத்தே காணலை. ஸோ அதனால் மூணாவது விடப்பில் ரெண்டாவது விட தான் ஆன்சருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீ பேரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் 5ல் ஒக்ஸோ இருக்குது, 6 கார்பன், அப்போ ஹெக்ஸண்டு வரணும். அப்போ OH இருக்குது தானே. அப்போ ஹைட்ரோக்சி இருக்குது. அது முதலாவது கார்பனா ரெண்டாவது கார்பன். அப்போ 2 ஹைட்ரோக்சி என்று ஸ்டார்ட் ஆகி அடுத்தது மெத்தைல் இருக்குது. ஆரம்பத்தில் இல்லை, அந்த OHக்கு கீழே கார்பன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் CH3 ஒன்று இருக்குது, மெத்தைல் ஒன்று இருக்குது. அப்போ அது ஒரு பிரதியீடு. ஸோ அதனால் அது எத்தனாவது கார்பன்? ரெண்டாவது கார்பன். அப்போ 2 மெத்தைல், 2 ஹைட்ரோக்சி, 2 மெத்தைல், அடுத்தது ஒக்ஸோ 5 ஒக்ஸோ, அடுத்தது கார்பன் எண்ணிக்கை ஹெக்ஸ், அதில் இருக்கிற மூணாவது கார்பனில் ஐன் என் மூமே பிணைப்பு, அடுத்தது ஒயிக் ஆசிட். அப்படியே டிரெக்ட் அடிக்கிட்டேன்டா. சரி. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வரும் என்று கேட்டால் எத்தனாவது ஆன்சர் வரும் என்று பார்த்தா ரெண்டாவது ஆன்சர் வரும். 2015 3வது MCQக்கும் ரெண்டாவது ஆன்சர் வரும். நமக்கு தேவை ஆன்சர் இல்லை, கான்செப்ட் தான் தேவை. நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிற எது விட வரும்ங்கிறது தான் தேவையை தவிர ஆன்சர் நமக்கு தேவையில்லை. நம்ம இது பாஸ் பேப்பர் என்ன ஆனதுனால ஆன்சரை டிக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதான். நான் விட